ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நம்ம வீட்டில் அவன் இல்லைனா எப்படி நம்ம பேக் பண்ணுறது? ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம அடுப்பு மேலே வச்சு நம்ம பேக் பண்ணுறது எப்படிங்கிற மெத்தட் தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு மொத்தமே வந்துட்டு 3 பொருள் தான் மெயினாக தேவைப்படும் இந்த மெத்தடுக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஒரு நல்ல உயரமான அகலமான அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர். அதுக்கு வந்துட்டு நல்லா மூடுற மாதிரி ஒரு மூடியும் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே போடுறதுக்கு உப்புக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மண் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மண் வந்து நல்ல சுத்தமான மண்ணாக இருக்கணும். இல்லாட்டினா தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம கேக் வந்துட்டு எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதுக்கும் கீழே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நமக்கு வேணும். யூஸ்வலாக நமக்கு குக்கர்லேயே வந்துட்டு ஸ்டாண்ட்லாம் வரும். அது இல்லைன்னா நீங்கள் தனியாக ஸ்டாண்ட் வச்சுருந்தாலோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு எவர் சில்வர் பாத்திரம் வச்சு கூட நீங்கள் அது நடுவில் வச்சு அது மேலே அந்த கேக் ட்ரேயை வைக்கலாம். ஸோ இந்த 3 பொருள் தான் நமக்கு முக்கியமாக தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு உப்பு வந்துட்டு அதோட அடி வந்து ஃபுல்லாக மறையிற அளவுக்கு கொட்டிக்கோங்க. ரொம்ப நிறையா வேணாம், அது கீழே வந்து ஒரு ஃபுல் கோட்டிங் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்டே ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு நார்மல் எவர் சில்வர் பாத்திரத்தை வந்துட்டு கவுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை வந்துட்டு நம்ம ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். மூடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கேப் இல்லாமல் இருக்கணும். இப்போ இன்கேஸ் அதில் ஏதாச்சும் கேப் இருந்துச்சுன்னா டிஷ்யூ இல்லைன்னா ஒரு பழைய துணி சின்ன துணி பீஸை வச்சுட்டு நீங்கள் அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடுங்க. எதுவுமே கேப்பே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அதில் உள்ளார உள்ள ஏர் வந்துட்டு நல்லா சூடாகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போ இதை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எதை பேக் பண்ணணுமோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு உள்ளார வந்துட்டு நம்ம அந்த எந்த ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணோமோ அந்த ட்ரேயை வச்சுட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். சிம்பிளுங்க. இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த திங்ஸ் வேணுனாலும் பேக் பண்ணலாம். பேக்கிங் டைம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணுற பொருளுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ வந்து நார்மலாக கேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேக்காக இருந்துச்சுன்னா 20 மினிட்ஸ் ஆகும். இல்லை ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள கேக்காக இருந்துச்சுன்னா 40 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை டைம் பேக் பண்ணணுன்னாலும் அதே சால்ட்டையும் நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு ஏதாச்சும் அழுக்கப்பட்டுனாலோ இல்லை நீங்கள் செய்கிற பொருள் வந்துட்டு அதில் விழுந்துட்டாலோ அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இல்லாட்டினா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். இனிமேல் அவன் இல்லைன்னு நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டிலே பேக் பண்ணலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.